அதாவது 2026 அப்புறம் வந்து இன்கேஸ் தோத்தா சினிமாவுக்கு போறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஒரு ரெண்டுலையுமே ஜெயிச்சுட்டாருன்னா கரூர்ல யாருனால பிரச்சனைன்னு அங்க இருக்க நிர்வாகி தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. மக்கள் மனசுலயும் சரி, அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி அங்க தொட்டா கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஆனா ஏன் இந்த தேர்தலை கணக்கு பண்ணி 2 வருஷத்துக்கு கணக்கு பண்றாரு? ஏன் முன்னாடி அறிவிக்கல? ரஜினி சாருக்கு என்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்கலாம். அப்ப அவர் சொன்னது உண்மையாவும் இருக்கலாம். அவர் அழுத்தம் கொடுக்கறதுனால இங்க ஸ்டாலின் பயப்படுறாரா? பிஜேபி வந்து விஜய் சார் அறிமுகப்படுத்திருக்காரு அரசியல். இல்ல, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ விஜய் சார் வந்து இப்போ அரசியலுக்கு அப்புறம், அதாவது 2026 அப்புறம் வந்து இன்கேஸ் தோத்தா சினிமாவுக்கு போறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையா? இல்ல, இப்ப இத ஒரு பிரபல பத்திரிகையாளர் சொன்னாரு. விஜயனுடைய இலக்கு 2031 அப்படின்னு சொன்னாரு. ஓப்பனா அதுதான் எல்லாருமே சொல்றதுதான். ஆனா இதை நாங்க எப்படி பாக்குறோம்னா, நீங்க ஒருவேளை ஜெயிக்காட்டி சினிமாவுக்கு போவாரா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை ஜெயிச்சுட்டா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஜெயிக்காட்டி சினிமாவுக்கு போவாருன்னு அது வியாபாரத்தை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், அல்லது மக்கள் பணியில ஈடுபட போறேன்னு சொல்லலாம். எப்படினாலுமே ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் 2 தொகுதியில் நிக்கிறாருன்னா ஒரு தொகுதியிலே 2 தொகுதியிலே கூட ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சுட்டு ஒரு எம்எல்ஏன்ற ஒரு பதவி வந்துருச்சுன்னு சொன்னா அவர் சினிமா போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நீங்க இதர நடிகர்லாம் எடுத்து பாருங்களேன். ஒரு நடிகர்லாம் ஆட்சிக்கு வரேன்னு சொல்ல முடியாது. கட்சியெல்லாம் அறிமுகப்படுத்தினாரு. வடநாட்டுல இருந்து ஒரு முதலமைச்சர் எல்லாம் கூப்பிட்டாரு. இந்த வெளிச்சம் தெரியுதான் டார்ச் எல்லாம் அடிச்சாரு, என்னென்னமோ பண்ணாரு, அச்சா வச்சான்னு பேசினாரு. ஆளு காணாம போயிட்டாரு. ஒண்ணுமே செய்ய முடியாது. திமுக போனாரு. நாங்க மக்கள் நீதி மையம் சார்பா நிக்கல, நாங்க திமுக சார்பாவே நிக்கிறோம்னாரு. இடையில இல்ல நாங்க மக்கள் நீதி மையம் சார்பா நிக்க போறோம்னாரு. ஒண்ணுமே அவங்களால செய்ய முடியாது. ஆனா அவர் நின்ன தொகுதியில ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா இப்ப அவர் எம்பி பதவி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும். ஒருவேளை இவர் 2 தொகுதியில ஒரு தொகுதியில ஜெயிச்சுட்டாருன்னா கூட அவருக்குன்னு ஒரு பதவி கிடைச்சிருக்கு. 2 தொகுதி பயமா? இதுக்கு முன்னாடி நம்ம செங்கோட்டையன் என்ன சொன்னார்ல, ஜெயலலிதா கூட இதுக்கு முன்னாடி 2 தொகுதியில என்ன ஜெயிச்சிருக்காங்க 2லையுமே. இது பயமா அப்படின்னு கேட்டா அப்படியும் எடுத்துக்கலாம். அது பிற கட்சிகள் பாக்குறப்ப அவர் பயப்படுறாருப்பா, அட்லீஸ்ட் 2ல ஒண்ணு ஜெயிச்சிட மாட்டோமான்ற ஒரு அல்ப எண்ணம். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. ஒரு 2லையுமே ஜெயிச்சுட்டாருன்னா, ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. திருச்சி கிழக்குல இருக்க மக்களும் சரி, பெரம்பூர்ல இருக்க மக்களும் சரி, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த 2 இடத்த தேர்வு பண்றதுக்கு காரணம் என்ன? பெரம்பூர் பேச ஆரம்பிச்ச உடனே மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஏன் நீங்க வேட்பாளர் பட்டியல் அறிமுகப்படுத்தும் பொழுதே பெரம்பூர்னு சொல்லி பேரை சொல்றதுக்கு முன்னாடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திருச்சி கிழக்கு எதுக்கு தெரிவு செஞ்சாருன்னா, மேபி அவரு பெரம்பூர் ஆரம்பிக்கும் பொழுதே பெரம்பூர் எனக்கு முக்கியமான ஒரு இடம் நிறைய சொல்லிட்டாரு. திருச்சி கிழக்கு அது ஒரு மத்திய பகுதி. இப்ப ஒரு தொழில் வர்க்கமாவும் இருக்கட்டுமே, அல்லது மக்கள் தொகை எதுவெல்லாம் இருக்கட்டுமே, ஆனா ஒரு மைய பகுதி இருக்கு. ஏன் மதுரையெல்லாம் மையம் இல்லையா, கோயம்புத்தூர்லாம் மையம் இல்லையா, அடுத்த கேள்வி கேட்கலாம். அவர் தேர்வு செய்ததுக்கான காரணம் அவருதான் தெரியும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் அவரை தேர்வு செய்வாங்களா அப்படின்றதான் கேள்வி. மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? அவர் கரூர் நிப்பான்னு எதிர்பார்த்தாங்க. கரூர்ல நிப்பாரு. அதான் கரூர்ல யாருனால பிரச்சனைன்னு அங்க இருக்க நிர்வாகி தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆனா அந்த நிர்வாகி தான் அவர் நிப்பாடு அவருக்கான ஒரு சிம்பத்தி கிரியேட் இருக்கு. அதுக்கான ஒரு ஓட்டு வாங்கி மாறி இல்ல சிம்பத்தி கிரியேட் ஆகுறதுக்கு. ஏன்னா அங்க என்ன நடந்துச்சு, யாரு காரணம்ன்றது வரைக்கும் மக்கள் எல்லாருக்குமே தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். யாரு காரணம்? அவர் விஜய் தான் காரணம். விஜய் அதுல செஞ்ச ஒரே ஒரு தப்ப அவர் போயிருக்க கூடாது. அவர் போனார். ஒரு தலைவனா அவர் அந்த இடத்துல தோத்துட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா மக்களுக்காக பேசுனதா இருக்கட்டும், அவங்களை அழைச்சு பேசுனதா இருக்கட்டும், அதையுமே பேசினாங்க. இப்ப போய் பேசிருக்க வேண்டியதானே, ஏன் உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க. ஏற்கனவே போனதுனாலதான்டா பிரச்சனை, மறுபடியும் அங்க போயிட்டு எக்ஸ்ட்ரா ஆச்சு பண்ணிட்டீங்கன்னு ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? நாங்க கூப்பிட்டு பேசிட்டு போறேன். கையில காசு கொடுத்தாரு, பேசினாரு, போயிட்டு வந்த குடும்பமே சொன்னாங்க அவர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஏன்னா இது நிறைய பார்வை உண்டு இதை பாக்குறதுக்கு. விஜய் நின்றுக்கலாமா, நிக்க கூடாதா, சிம்பதி கிரியேட் ஆகும்ல. சிம்பதி கிரியேட் பண்ணி ஒண்ணுமே ஆக போறது இல்லை. ஏற்கனவே மாறும்ல, அப்படி சொல்ல முடியாது. ஓட்டு மாறும். இல்ல வாக்கு எண்ணிக்கை மாறும். எம்ஜிஆர் ஐயாவா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்களா வந்து கடைசி கட்டத்துல வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணது என்னன்னா சிம்பதி தான். இல்ல எம்ஜிஆர் கேட்பாங்க, மக்களோட கேட்பாங்க. இல்ல எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா கேட்டுக்கிறாரு. இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு திமுக இடையூறு கொடுத்தான கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு பயம். ஏன்னா அவங்க எல்லாருமே கட்சியிலையும் சரி, ஒரு வாழ்க்கையிலையும் சரி, மக்கள் மனசுலயும் சரி, அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அங்க தொட்டா கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஆபத்து. ஆனா இந்த நடிகர் உள்ள வராருன்னு சொன்னா இவங்க இப்பதான் புதுசா வர, இப்ப தொட்டு நம்மள அசைச்சு பாத்துரலாம், ஒருவேளை பயந்துட்டா போயிருவான்ல, ஒரு எதிர்பார்ப்பு தான்.
நம்ம அடிச்சுதான் பாக்கலாமேடா, அடிச்சு ஒருவேளை பயந்து போயிட்டானா ஓடிடட்டும், இதுக்கு மேல வரமாட்டான். இவர் வரமாட்டல, வேற யாரும் வரமாட்டாங்கல்ல. கண்டிப்பா. ஆனா இவர் பயப்படலையா, அதான் நாங்க பாக்குறோம். அங்க இருந்து போனதுக்கு அவர் சொல்ற காரணம், ஒருவேளை அங்கே இருந்ததுன்னா உயிரிழப்புகள் அதிகமா இருக்கலாம், நான் அதனால போயிட்டேன். ரெண்டாவது, ஏன் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டீங்க? ஏன்னா உண்மை தெரிஞ்சுமே எது உண்மைன்னு பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா பாதவஜன் சொன்னது உண்மை போலயே. ரஜினி சார் வராம வந்து திமுக தடுத்துன்னு சொல்றாருல்ல, அது உண்மையா என்ன? அதுக்கு அவரே அடுத்த கூட்டத்துல பதில் திமுக சொல்லிட்டாரு. தடி அடிக்கும் போது அப்ப வந்து ரஜினி சாருக்கு என்ன ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்கலாம். அப்ப அவர் சொன்னது உண்மையா என்ன? உண்மையாவும் இருக்கலாம். இங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வெளிப்படையா சொல்லிட்டாரு அவரு. ஆனா அழுத்தம் அந்த டைம்ல கொடுத்துருக்கலாம். வந்து அப்ப வந்து ஸ்டாலின் ஐயாவோட தரப்பு வந்து போய் ரஜினி சாரோட பேசுனதாகவும் அவர் வந்து ஓகே சொல்லி வேண்டாம் இறங்க மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல, நான் அதைத்தான் நான் ஆரம்பத்தை சொன்னதுதான். நீங்களும் நானும் போயிட்டு நேர்ல பாத்துறது கிடையாது. ரஜினி சாரை பார்த்தாங்களா, போய் பேசுனாங்களா, அது அவருக்கே தெரியும். ஆனா அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடியது ஏன் நான் ஓரளவுக்காச்சு நம்ப தோணுது மக்களுக்கு அப்படின்னா, அவங்க அந்த சூழ்நிலையில இருக்காங்க, அந்த களத்துல இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் சார்பா எங்க கிட்ட வந்துட்டு பேசுனாங்க, பிஜேபி சார்பா எங்க கிட்ட வந்து பேசுனாங்கன்னு சொல்றதுக்கு 80% ஆமா ஆமான்னு சொன்னாங்க. மீதம் 20% கட்சியில இருக்கிறவன இல்லவே இல்லை. மாற்று கருத்து இருக்குல்ல. ஏன்னா அங்க களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாக்குறவன் உங்க போய் பேசியிருக்கலாம்ப்பா, அப்ப அவங்க இல்லைன்றாங்களா, மேபி பேசாமலே இருந்திருக்கலாம்ப்பா, இதுல நமக்கு என்ன பிரச்சனை? ஆனா மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எண்ணம், எங்களுக்கு மாற்றம் தேவை. அதுல எங்களுக்கு சேஞ்சே கிடையாது. மாற்றம் தேவைன்னா நமக்கு வந்து இப்ப 234 தொகுதியில மினிமம் ஒரு 200 150 அடிக்கணுன்ற மாதிரி கட்டாயம் இருக்கு. இப்ப விஜய் சார் மட்டும் ஜெயிச்சா போதாதல்ல, பாதவஜனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், மற்றவங்களும் ஜெயிக்கணும்ல. கண்டிப்பா அவங்க களப்பணியில வந்து ஒன்னும் பெருசா ஒண்ணு மக்களோட ஈடுபாடு இல்லையே. இல்ல, இந்த சிவகங்கை மாவட்டத்துல ஒரு மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் களத்துல மட்டும்தான் இருக்காரு. நீங்க எப்படி சொல்றீங்க? அவர் சோசியல் மீடியால தான் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. இல்ல, சோசியல் மீடியால அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராம்ல வீடியோல அதிகமா வருது. ஆனா எல்லா இடத்துலயுமே அவர் போய் களத்துல நிக்கிறாரு. ஏன்னா அங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட அவருக்கு செல்வாக்கு உண்டு. இப்ப திருச்சிக்குமே நீங்க இப்படி எடுத்து பாருங்களேன், திருச்சி கிழக்குக்கு நம்ம விஜய் சார் அங்கே தங்கலாம் இல்ல, கண்டிப்பா தங்கலாம் இல்லை. பெரம்பூர்ல விஜய் சார் போய் தங்கலாம் கிடையாது, போறாரு, பேசுறாரு, வராரு. ஆனா ஏன் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, வந்தா நல்லா இருக்குமேன்ற எதிர்பார்ப்பு தான். இங்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுமே எப்பா இவன் வரவே மாட்டான்ப்பா அப்படின்னு நம்ம நேரில் பார்க்கல. இப்ப மதுரையில இருக்கக்கூடிய சூழல்ல மதுரையில அந்த நிர்வாகி போய் இறங்கி வேலையும் பார்க்கதான் செய்யறாரு. எல்லா நிர்வாகிகளுமே பார்க்கதான் செய்யறாங்க, எல்லா கட்சியுமே பார்க்கதான் செய்யறாங்க. ஆனா என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னா, எப்ப நீங்க வருஷம் கரெக்டா அந்த தேர்தல் நெருக்கிதான் உள்ள வரணுமா? இதையுமே ரெண்டு பார்வையா பொதுமக்கள் பாக்குறது உண்டு. இப்ப நார்மலா இப்ப ஒரு 50% மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, தேர்தல் அறிவிச்சாச்சு, தேர்தல் நடக்க போது, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி இறங்கி வராங்க, செப்ட் டேங்க் கிளீன் பண்றேன்னு வராங்க, சோறு போறேன்னு வராங்க, வீடு வீடா வந்துடுறாங்க. இது இயல்பா நடக்கிறது. இதை இன்னொரு கோணத்துல தேர்தல் அறிவிக்க போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு கிட்டதான் கட்சியை அறிவிக்கப்படுது. அப்ப அவரோட இலக்குமே இந்த தேர்தல் கிட்ட நம்ம வந்தாதான் நம்மளுக்கான சூடு நல்லா இருக்குமோ அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கான்ற கேள்வி வரும். மக்கள் பணி செஞ்சா ஆட்டோமேட்டிக் ஏத்துப்பாங்களா? மக்கள் கண்டிப்பா கண்டிப்பா ஏத்துக்குறாங்க. நான் சொல்றது ரெண்டு பார்வைக்காக சொல்றேன். இப்ப விஜய் நினைச்சிருந்தா முன்னாடியே கட்சி அறிவிச்சிருந்திருக்கலாம். ஆனா ஏன் இந்த தேர்தலை கணக்கு பண்ணி 2 வருஷத்துக்கு கணக்கு பண்றாரு, ஏன் முன்னாடியே அறிவிக்கல? ஆனா இந்த இன்னொன்னு பார்வை எப்படி இருக்குன்னா, தேர்தல் அறிவிப்புகளும் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி அறிவிக்கிறார், கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நலப்பணி திட்டங்கள் அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அது வந்து வேற கணக்கு, அது அரசியல் கணக்கு. அதான் நான் சொல்ல வரேன். ஆனா அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி நலப்பணி திட்டங்கள் பண்ணாலுமே பெருசா பண்ண மாட்டானுவ. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சில படங்கள்லயோ நீங்களே லைஃப்லயே பாத்துருக்கலாம், மழை டயத்துல ஏதாச்சும் ஒண்ணு கரண்ட் போச்சுன்னா கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் 1000 பேர் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் ஒண்ணு எங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு, சரி பண்ணி தர மாட்டாங்க. காசு எல்லா இடத்துலயுமே காசு இன்னைக்கு ஆயிப்போச்சு. எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமையணும், தேவையை டக்குன்னு பூர்த்தி பண்ணணும். ஊழல் இல்லாத ஆட்சி அமைன்னு சொல்றீங்க, பட் ஆனா விஜய் சாரோட அந்த வேட்புமனு பார்க்கும்போது பயமா இருக்கு. அவ்வளவு சொத்து வச்சிருக்காரு அப்படின்றதா? சொத்து வச்சிருந்தா அது சாதாரண விஷயம் தான். பட் ஆனா ஊருக்குள்ள கடன் கொடுத்துச்சுன்னு சொல்றாரு, குடும்பத்துக்கு கடன் கொடுத்துருக்காரு. இதை எங்க சேர்த்துறது? இல்ல, அவர் நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, என்னத்தையாச்சும் சொல்லி முடிச்சு விட்டுருக்கலாம். அப்பா அம்மா கடன் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு முன்னாடி அவரு பர்சனல் லைஃப்ல கொடுத்திருக்காரு, அது அவருடைய பர்சனல் லைஃப். அது எப்படி பர்சனல் எடுக்க முடியும்? எப்படி ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு, இதுல வந்து அப்பனுக்கு கொடுத்துருக்கோம், மகனுக்கு கொடுத்துருக்கோம், மகளை கொடுத்துருக்கோம் சொல்றாங்க. இது எப்படி எடுக்க முடியுது? ஏன்னா இது பத்திரத்துல அவர் நம்ம எழுதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் தான், அது வேற வழி இல்ல. அவர் எழுதி கொடுத்தா அவன் என்னுடைய சார்பா இவ்வளவு காசு வச்சிருக்கேன், என்னுடைய சார்பா இவ்வளவு கொடுத்துருக்கிறேன், இதை நீங்க இதோட கம்பேர் பண்ணுமானா அதை அவர் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போறாரு. இது வந்து விமர்சனத்துக்கு உண்டாகுது இல்ல. அரசியல் வரலாற்று இப்படி விமர்சனம் பண்ணணும்னா 1000 விஷயத்த பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பண்றதுக்கு விமர்சனம் பண்ணாமல எதுவுமே இருக்க முடியாது. விமர்சனம் பண்றதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு தேவை அவர் கொடுத்துட்டு அவரோட பர்சனல் கொடுத்துட்டு போறாரு, எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எங்களுக்கு தேவை மக்களுக்கான தேவையை நீங்க பூர்த்தி பண்ணணும்.
சரி, மக்களுக்கான தேவை பூர்த்தி பண்றதா இருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது வேட்பாளர் அறிவிப்பு விட்டுருக்காருல்ல, அது வந்து அவரோட தலையீடே இல்லைன்னு சொல்றாங்களே. எதுல இப்போ வேட்பாளர் அறிவிப்பு சொன்னாங்க இல்லையா, அதுல வந்து புஷி ஆனந்தும் இப்போ ஆதவர்ஜன் அவங்க செலக்ட் பண்ண நம்பர்ல தான் இவர் சொல்லியிருக்காரு. இவரை வந்து யாரும் இவர் ஓகே இவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கலையாமே. இல்ல அப்படி பார்த்தா நேர்காணலுக்கு விஜய் போயிருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். போயிருந்தார், பட் ஆனா அவர் வந்து தலையிடல்னு சொல்றாங்க. இல்ல போயிருக்காரு, நேர்காணலே பண்ணிருக்காரு, அப்புறம் தலையீடே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நேர்காணலே பண்ணதே விஜய் தான்றதை நம்ம பாக்குறோம். 234 இவர் தான் செலக்ட் பண்ணான்னு சொல்றீங்களா? செலக்ட் பண்ணலன்றதையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல. பண்ணாருன்றதுக்கான அப்படி சாட்சி அவர் பார்க்கும்போது வீட்ல இருந்து போயிருக்காரு, மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காரு, நேர்காணல் அவரை நடத்திருக்காரு. செலக்ட் பண்ணான்னு சொல்றீங்கன்ற போது அப்போ புதுசா நேற்று வந்தவங்க பதவி கொடுத்துருக்காருல்ல. அது அவர் அதாவது ஒரு இத்தனைக்கும் சில இடத்துல இவங்க நின்னா அப்படி பார்த்தா அவர் நிக்கக்கூடிய ஜாதி பெரம்பூர் தொகுதியில ஜாதி பேர் சொல்றாங்க, அவர் கொடுத்துருக்காரு. நேற்று வந்து பிஜேபி வந்து அவர் கொடுத்துருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஆஹ், மக்கள் உனக்காக இப்ப கஷ்டப்படுறவங்க. நீங்க பெரம்பூர்லயே அங்க இருக்க நிர்வாகி எனக்காக தான் விட்டு கொடுத்திருக்காருன்னு அவர் மேடையிலே சொன்னதை நம்ம பாக்குறோம். ம். நன்றி கடன் செலுத்துறக்கும், நான் இதுக்காக கண்டிப்பா நான் உழைப்பேன், இதெல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். அவருக்காக இதுல தான் விட்டு கொடுத்தாரு அவரு. ஜாதி பேரு ம். நேத்து வந்தவனுக்கு எல்லாம் பதவி கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த மாவட்டம் பேர் அந்த அஜிதா ம், ம், ம். அவங்களுக்கு கொடுக்கல. ஆனா அவங்களுடைய மனநிலைக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனா அவங்க போயிட்டு விசில் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நிக்கிற ஒரு வேட்பாளர் பேர் எல்லாம் சொல்லி அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னொரு மாவட்டத்துல தனியாளா ஒரே ஒருத்தர் போயிட்டு எல்லா இடத்துலயும் வணக்கம் சொல்லிட்டு வாக்களிச்சிருங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த நாள் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. ம், ம், ம். இங்க எதுக்காகன்றத அந்த கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். ஆனா நேத்து வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கா அப்படின்னா கொடுத்தவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க தான். சப்போர்ட் பண்றாங்க, பட் ஆனா எதிர்ப்பு அலைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. எதிர்ப்பலைகள் அந்த அளவுக்கு இருந்திருந்தா இந்த பிரச்சனையை தீர்ந்திருக்காது இல்லையா? தனிப்பட்ட ஒரு மனுஷன் போயிருக்காரு, அடுத்த நாள் எல்லாரும் கூட்டமா போயிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு உடன்பாடு இருக்குது இல்ல. உடன்பாடு இல்லாம தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து தனியா போனாரு. உடன்பாடு இல்லாம தான் இருந்திருக்கு. நான் அதையும் நான் கண்டிப்பா ஒத்துட்டு தான் ஆகணும். ஏன்னா நாள் தனியா போறப்போ எங்களையே நிப்பாட்டல, நாங்க வர முடியாது. ஆனா அடுத்த நாள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா இந்த பிரச்சாரத்தை போகும்போது அவங்களோட பேச்சு தன்மை வந்து மாறுது இல்ல. ஏதோ மாறுதுன்னா எக்ஸாம்பிள் தடுமாற்றம் சொல்றீங்களா எப்படி? தடுமாற்றமும் இருக்கு. தடுமாற்றம் அது இயல்பா இருக்குது. அவரோட ஆமா. மூத்த தலைவரான செங்கோட்டையன் கூட ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல. ம். அவர் வந்து இப்ப அதிமுக ஆரம்பிச்சு அப்படியே பிஜேபி பக்கம் போயிட்டு அப்படியே இந்த பக்கம் திடீர்னு வந்துட்டாரு. இல்ல இப்ப 20 வருஷமா பிறந்த வீட்டிலேயே இருந்துட்டு புகுந்த வீடு போற பொண்ணு பிறந்த வீட்டை மறந்துருன்னா மறக்க முடியுமா? மாத்தி நாளைக்கு ஓட்டு மாத்தி போட்டு போறாரு. அதெல்லாம் நடக்காது, நடக்காதா? கண்டிப்பா நடக்காது. ம், ம். ஏன்னா இந்த போட்டோவே எடுத்துக்கலாம். உள்ள வந்த உடனேயே டக்குன்னு போட்டோ சொல்லப்போனா பன்னீர்செல்வம் நீங்க பாத்திருப்பீங்க. திமுகல ஜாயின் பண்ண உடனே அவர் எப்பயுமே வீட்டுல மீட்டிங் நடத்துற இடத்துல வெளியில இருக்கவங்க எல்லாம் உட்காந்து பேசுற இடத்துல இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் அங்கிட்டு இவருன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. சென்டர்ல புரட்சி ஆமா. தலைவர் புரட்சி தலைவியோட அம்மா போட்டோ வச்சிருப்பாங்க. ரெண்டையுமே தூக்கிட்டாரு ஆளு. ம், ம். எங்க கச்சேரி சேர்ந்த அடுத்த நாள் டப்புன்னு போட்டோ தூக்கிட்டு வீட்டுக்கு அங்க போயிட்டு எல்லாத்தையும் ஒடிச்சிட்டாரு. டக்குன்னு மு.க. ஸ்டாலின் ஐயா போட்டோ வச்சிட்டாரு. எக்ஸ்ட்ரா துணை முதலமைச்சர் போட்டோ எல்லாம் வச்சிட்டாரு. ஆளு மிரட்டிட்டாரு. இன்பநிதியும் போட்டு வச்சுட்டாரா? வைப்பாரு, ஃபியூச்சர்ல வைப்பாரு. ம். இப்படிலாம் பாக்குறப்போ இங்க செங்கோட்டையனையாவே உங்கள கம்பேர் பண்ண முடியாது. ஆஹா. போயிட்டு அதிமுகன்னு வருதுன்னா உண்மைதான் வரதான் செய்யும். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, உணர்வு பூர்வமா நான் உணர்ந்த கட்சி அது. ம், ம். மரியாதை நிமித்தமா இருக்கட்டும், உணர்வா இருக்கட்டும், எல்லாமே கலந்த ஒரு கலவையா அவர் அங்க இருந்திருக்காரு. அங்க இருந்து வெளியில வர்றாருன்னு அவருக்கும் வழிகள் இருந்திருக்கு. இப்போ ஓப்பனா சொல்லணும்னா பிஜேபி வந்து விஜய் சார் அறிமுகப்படுத்திருக்க அரசியல் சொல்றாங்க. உண்மையா? இல்ல அதெல்லாம் நான் ஏத்துக்கவே முடியாது. அவரோட பி டீம் ஏன்னா பி டீம், சி டீம், டி என்னமோ இஜட் டீம் வரைக்கும் சொல்லலாம். அப்படி பார்த்தா அவரோட குறிக்கோள் என்னன்னா விஜய் சாரை வச்சு திமுக ஒழிக்கணும். அதுதான் வந்து பிஜேபியோட டீம். அப்படி பார்த்தா அவர் பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்க்கிறாரு. எதிர்க்கிறாரு. 10க்கு 2 வார்த்தை பேசுறாரு. அது சும்மா கேஷ் எடுத்துக்கிறாருல்ல. நீங்க 10க்கு 2 வார்த்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறதை எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா அந்த 2 வார்த்தையை எதுக்கு சொல்லணுமேன்றதுக்காக சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இல்ல நீங்க அப்படி பார்த்தா திமுகவுமே சொல்லணுமேன்றதுக்காக சொல்றாருப்பா, ஃபெமிலியர் ஆகிறதுக்காக சொல்றாருப்பா. அழுத்தம் தருது இல்ல. இதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ நம்ம பிஜேபிய 2 வார்த்தை பேச்சுக்கு சொல்லிட்டாருப்பா, அதெல்லாம் ஒண்ணு ஏத்துக்க முடியாது. அவர் உண்மையாவே பிஜேபிக்கு பி டீம் தான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க இல்லையா, நிறைய பேர் ஆரம்பத்துல சொன்னது. 2வது இப்ப திமுக 2 பேர் தான் ஸ்டாலின் அங்கிள் அங்கிட்டு இங்கிட்டு பஞ்சாயத்துலாம் போச்சு. அவர் நினைச்சிருந்தா அரசியல்ல ஃபெமிலியர் ஆகிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதை யாரும் சொல்லல. அழுத்தம் தெரிவிக்கிறார் அப்படின்னா அவர் ஒன்னும் அந்த அளவுக்கு இப்ப திமுகவுக்கு டிவிகே பார்த்து பயமே இல்லை அப்படின்னா எதுக்காக அந்த அழுத்தம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தணும்? அவர் அழுத்தம் கொடுக்கறதுனால இங்க ஸ்டாலின் பயப்படுறாரா? வருதுல கேள்வி. அந்த அழுத்தம்ன்ற வார்த்தை இங்க அவசியம் கிடையாது. அவர் பிஜேபியோட பி டீமான்னு கேட்டா பிஜேபியும் தான் எதிர்க்காரு. பெருசா தெரியல, அவ்வளவுதான். ஆனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இங்க அழுத்தம் டிஎம்கேக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஒரு பெரும்பான்மையான கட்சி. இவங்க டிவிகே புதுசா வர கட்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. திமுக அந்த கடந்த 5 வருஷம் அந்த ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? 5 வருஷம் எனக்குலாம் நான் சின்ன வயசா இருக்கும்போது கரண்ட் கட்டுக்கே ஃபேமஸான ஒரு காலம். அதெல்லாம் 3 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. இப்ப அது இல்லதான், உண்மையை சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்லதான். ஆனா இப்ப இந்த ஆட்சி நாங்க எப்படி பாக்குறோம்னா அவங்க தனியா குடும்பம் ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இங்கிட்டு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான் மத்தவங்க நாங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கிறோம். சொல்றீங்களா? கண்டிப்பா. ம்ஹும். கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கான், மேல இருக்கிறவன் மேலேயே தான் இருக்கான். இது அரசியல் சொல்றீங்களா, மக்கள்ல சொல்றீங்களா? மக்களுக்கு ஓகே ஓகே. வந்து கஷ்டப்படுறாங்க, 5 வருஷமா கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுறாங்க. இப்ப என்னென்ன அப்படி கஷ்டங்களை, என்னென்ன மாதிரி கஷ்டங்களை ஏங்க எதிர்த்து? தேவையே இங்க நிறைய இடத்துல பூர்த்தி ஆகாம இருக்கே. ஓஹோ. இன்னைக்கு கல்வி கடன் நிறைய இடத்துல சலுகை இல்லாம போயிட்டு இருக்கு. ம். கல்வி கடன்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேங்க்ல இருந்து ஒரு சில வீட்டுக்கு ஃபோன் போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க எஜுகேஷன் லோனுக்கு இன்னும் கட்டல, போயிட்டு தான் இருக்கு. அதையே இன்னைக்கு வரைக்கும் வழக்கு சரியாகாம இருக்கு. இந்த சலுகைக்கான வழக்கு டக்குன்னு முடிச்சிருக்கலாம், முடிக்கவே கிடையாது இன்னும். ம்ஹும். அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே போகுது. அப்படி பார்க்கும்போது இவங்க உயர்கல்விக்கு இருந்து காசு கொடுக்குறாங்கல்ல. காசு வாங்கின காசுக்கு எங்களுக்கு இன்னும் கடன் கட்ட முடியல நிறைய பேர் ஃபீல் பண்றாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குல்ல. ம்ஹும். அதுக்கு நம்ம எங்க போக முடியும்? இப்ப நீங்களே சொன்னீங்க கரண்ட் கட் ஆச்சு, இப்பெல்லாம் அந்த மாதிரி இப்ப கரண்ட். கரண்ட் கட் ஆகல, ஆனா நிறைய பேர்த்தோட இப்ப கல்வி, இப்ப ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு 1000 பேர் வெளியில வரான், வேலை வாய்ப்புக்கு நாங்க உறுதி தரோம், வேலை வாய்ப்புக்கு நாங்க தான் கேரண்டி அப்படிலாம் சொல்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருந்து வெளியே வர 1000 பேத்துல 100 பேத்துக்கு வேலை கிடைக்குது நல்லா. மிச்சம் இருக்கிற 900 பேர் என்ன பண்றானே தெரியாம பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல முன்னோடி மாநிலம் சொல்றோம்ல தமிழ்நாடு. முன்னோடி மாநிலமா இருக்குதுன்னா உள்ள இந்தியாவிலே குறிப்பிடத்தகுந்த மாநிலம் கண்டிப்பா தமிழ்நாடு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வேலையில இருக்கிற அந்த 100 பேத்தாலேயே இவ்வளவு தூரம் தமிழ்நாடு பேசப்படுதுன்னா, வேலை இல்லாம இருக்கிற 900 பேர் வேலை உட்காந்தா தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கும். கல்வி கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்களா? கல்வி கரெக்டா இருக்கு, ஆனா வெளியில வந்தவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ற. கல்வி தரம் கரெக்டா இருக்கு, வேலை வாய்ப்பு தான் இல்லைன்றீங்க. கண்டிப்பா. வேற என்ன பிரச்சனை இருக்கு? வேற அடிப்படையா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் இன்னும் சொல்ல போனா ரோடு ஓடாத கிராமம்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா இப்ப ரோடு போடுறாங்க, ஏன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப அடிச்சு ஏத்துறாங்க ரோடு, சட்டுப்பிடி போடுறாங்க. அப்படியே நடக்கட்டுமே, அது மக்கள் நல்லா. இப்ப மட்டும் நடந்து ஒண்ணும் யூஸ் இல்லையேன்றோம். 4 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு, இந்த ஒரு வருஷம் கூட இல்ல, 4.5 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு. இந்த 6 மாசத்துலயும் இல்ல 3 மாசத்துலயும் வந்து நீ ரோடு போட்டா சரியா போயிருமான்னு தான் கேக்குறாங்க. இப்ப மாற்று கட்சி இல்லாம இன்கேஸ் அடுத்த எலெக்ஷன் வந்து அதிமுக வந்து எப்படி இருக்கும்? அவன் வந்து ஒருவேளை நல்லா பண்ணான்னு ஓகே. இதுக்கு எனக்கு அறிந்த ஒருத்தர் சொன்னாரு, இப்ப அந்த வார்த்தை நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டா மேபி இருக்கலாம். அது எப்படி சொன்னாருன்னா, பெரும்பான்மையா இருக்கிற 5 கட்சிகள் எடுத்துக்கலாம். ஒன்னு டிஎம்கே, அவங்க தனி கூட்டணி. இன்னொன்னு ஏடிஎம்கே, அவங்க தனி கூட்டணி. இன்னொன்னு டிவிகே, அது தனியா இருக்கு. இன்னொன்னு நாம் தமிழர் தனியா இருக்கு. சுயேட்சையா இருக்கிறவங்க ஒரு குரூப் தனியா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மொத்தமா எடுத்துக்கலாம். இப்போ அவர் சொன்ன கருத்துப்படி இது நடைமுறைக்கு வந்தா உண்மையிலே நல்லா தான் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். 5 வருஷம் ஆட்சியில இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு தலைமையிலையும் ஒரு வருஷம் கையில கொடுங்க. நடைமுறைக்கு நான் கொண்டு வாங்க சொல்லல, ஒரு நாள் முதல்வர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப டிஎம்கே தலைமையில இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் 1 வருஷம் ஆட்சி பண்ணுங்க. தலைமையில இருக்கிறவங்களா ஆட்சி பண்ணுங்க, அதிகாரத்தில் சொல்ல வரீங்க. ஆட்சி பண்ணுங்க. எங்களுக்கான தேவை சரியா பூர்த்தி ஆகுதா, இந்த 1 வருஷம் உங்களுக்கு அடுத்த தேர்தல 2 வருஷம் ஆகட்டும், அப்பயும் நீங்க பண்றீங்க அந்த 2, 3 ஆகட்டும். இறுதியா 5 வருஷத்துக்கு அதே கட்சி வருதா, உண்மையாவே நல்ல ஆட்சி அமையுதுன்னு அர்த்தம். இல்ல ஜெயிச்சா தேர்தலே வேணான்றோம், தேர்தலே வேணாம் எங்களுக்கு. இந்த 5 கட்சி பெரும்பான்மையா இருக்கிறீங்களா, இன்னும் 10 கட்சியில புதுசா வரும், அவங்க வரட்டும், பொறுமையா வரட்டும். அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கான போராட்டத்தை அவங்களை தூக்கி சுயேட்சையில போடுவேன் நானு. ஐயா கரெக்டா நீங்க சொல்றது என்னன்னா, இப்ப தேர்தல் வேணா இந்த 5 கட்சி இருக்குன்றீங்க. இப்ப புதுசா புதுசா அந்த கட்சியும் உள்ள சேர்த்துட்டீங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு இன்னும் புதுசா நிறைய கட்சி இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், இப்ப சூர்யா இருக்கட்டும், அவங்க உள்ள வர அப்படி எல்லாம் இருக்கிற எல்லா எப்படி பார்த்தா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதான் சொல்றது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும். பெரும்பான்மையான கட்சியில தான் இந்த விஜய் கட்சி சேர்த்திருக்கீங்க. ஆமா, இப்ப நாளைக்கு சிவகார்த்திகேயன் உள்ள வந்து அவர் பெரும்பான்மை இருந்தால் சேர்த்துக்கலாம், மாறுவார்ல. பெரும்பான்மை இருந்தால் நான் சொல்றது இப்ப பெரும்பான்மையின் அடிப்படையில மட்டும்தான். நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒண்ணுதான் அது. சாத்தியம் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இதே இந்த இமேஜினேஷன் தான். இப்ப எல்லாமே ஏஐ வந்துருச்சு இல்லையா, ஒருவேளை இமேஜின் பண்ணி பாருங்களேன் எப்படி தேர்தல் நடத்தவில்ல. மோடியை எடுத்துட்டு போட்டுறீங்க, மோடி எல்லாம் வேணாம், இது வேற மாதிரி போயிடும். இந்தியா ஃபுல்லா தேர்தல் நடக்காது அப்படி பார்த்தா நீங்க சொல்றது இல்ல. இது வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, இப்ப சீனாவுல நிரந்தர அதிபர் இருக்காரு, நம்மளுக்கு தெரியும். மொபைல்ல ஓட்டு போட்டு போயிடுவாங்க, தாராளமா போடலாம். இப்ப சொல்ல போனா நம்ம சென்னையிலேயே கூட பஸ்ல எல்லாம் டிக்கெட் ஆன்லைன்ல காமிக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாமே வந்துருச்சுதான். அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. நான் ஒரு இமேஜினேஷன் தான். இப்ப அது நடந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். ஒரு நாள் முதல்ல ரெஃப்ளெக்ட் தான் அப்படி வந்தா உண்மை தெரிஞ்சிடும். சரிங்க, சிறப்பா பேசுனீங்க. தொடர்ந்து கவனிப்போம். கண்டிப்பா, நன்றி.